உலகத்தமிழ் உறவுகளே, சங்கநாயன்தான் நேயர்களே வணக்கம். ஒரு சங்ககால காட்சி, ஒரு காகம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. சங்கப்புலவர் நக்கீரனார் தன்னுடைய கவிதையிலே நற்றினை 367வது பாடலிலே அந்த காட்சியை அழகாக வர்ணிக்கிறார். இதை பிறகு திறனாய்வாளராக விளங்குகிற கோவிந்தன் ஐயா அவர்கள் இலக்கிய புதையல் நற்றினைங்கிற நூலில் ரொம்ப சிறப்பாக இந்த காட்சியை எடுத்துக்காட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த நூல் 1956 வெளிவந்திருக்கிறது. அந்த நூல் இந்த காக்கை பற்றி விளக்கமாக பேசுகிறார். ஒரு சிறிய வீடு, அதாவது செவ்வியல் காலத்தில் அந்த வீடுகளெல்லாம் மிக சின்னதாக இருந்தன. குறுங்கால் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியை குறுகிய கால்களையுடைய வீடுன்னு நமக்கு வருகிறது. கூழுடை நன்மனை, தினம் வீட்டில் கூழ் தான் குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஏழையாக இருக்கிற வீடு தான். ஆனால் விழா என வருகிற போது அவர்கள் பிறருக்கு ஈகை செய்வதற்காக நல்ல சமைக்கிறார்கள். அதுவும் என்ன மாதிரி சமைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் செந்நெல் வெண்சோறு. இந்த செந்நெல் வெண்சோறுக்கு கோவிந்தன் ஒரு கருத்து சொல்கிறாரு. கந்தசாலிங்கிற நெல். அது மட்டும் இல்லை நண்பர்களே, நல்ல அந்த காலத்தில் கருணக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தாங்களாம். கருங்கன் கருணை. இப்போ அந்த கருணக்கிழங்குக்கு எத்தனை சுழி நெய் போடுறதுன்னு நமக்கு சந்தேகம் வரும். நற்றினை 2 சுழி நெய் தான் போடுது. கருணை, நீங்கள் அந்த வடமொழியில் கிடைக்கிற அந்த அருள்ங்கிறது கிடைக்கிற கருணை வேறு, இந்த கருணை வேறு. அப்போது கரிய கண்களை உடைய அந்த கருணைக்கிழங்கு பொரியல் அங்கே இருக்கிறது. செந்நெல் வெண்சோறு அங்கே இருக்கிறது. அதை சில பழக்க வழக்கங்களும் கூறப்படுகின்றன. கடவுளருக்கு கொடுப்பதற்காக அந்த சோற்றை எடுத்துக்கொண்டு அந்த பெண்கள் இப்போ கூட வழக்கம் உண்டு, கூரையில் தெளிவாங்க காக்கான்னு கூப்பிட்டு. இதை நம்ம பார்க்குறோம். இது செவ்வியல் காலத்து எச்ச சொச்சமாக இருக்கிற ஒரு பண்பாட்டு. அப்போ அந்த சூருடை பலி அப்படிங்கிறாங்க. அப்போ பலினா ஆடு பலி கொடுப்பது மட்டும் பலி இல்லை நண்பர்களே. பலி என்பது இந்த மாதிரி வெண்சோறையும் கருணைக்கிழங்கையும் கொடுப்பது. அப்போது ஒரு வீட்டில் அதை கொடுக்கறத பார்க்குற ஒரு காகம் என்ன செய்கிறது, கூவி தன்னுடைய கூட்டத்தையே அழைக்கிறது. அது ரொம்ப நுட்பமாக நம்ம பார்க்குறோம். ஆமாம், பொதுவாகவே காக்கை கரையும் நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கே செவ்வியல் காலத்தில் காக்கை பயிருங்கிற சொல்லாட்சியை பார்க்குறோம். பயிருதல் அப்படின்னா அழைத்தல். அப்போது மரபு கூட செவ்வியல் காலத்து மரபு வேறு, இந்த காலத்து மரபு வேறு. அப்போது இந்த காகம் அதை நல்லா அழகாக ஆசிரியர் வர்ணிக்கிறார். கொடுங்கன் காக்கை கூர்வாய் பேடை, வளைந்த கண்கள், கூரிய மூக்கு. அந்த பேடைனா பெண் காகம். நடுங்கு சிறை பிள்ளை தளிங்கிறார். அதனுடைய அந்த குஞ்சு இருக்கிறதே, பார்ப்பு இருக்கிறதே, அது நடுங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ கார்காலம். அந்த கார்காலத்தில் அந்த குழந்தைய அவர் கையில் அணைத்து கொண்டு கிளை பயிரும் அப்படிங்கிறார். கிளை பயிர்ந்துங்கிற சொல்லாட்சி. கிளையில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய உறவுகளையெல்லாம் கூப்பிட்டு இங்கே சாப்பிட வாருங்கள், இன்றைக்கி நல்ல இங்கே வெண்சோறு இருக்கிறது, கந்தசாலி நெல், நல்ல கருணைக்கிழங்கு இருக்கிறதுன்னு கூப்பிட்டுச்சான். அந்த காட்சி அழகாக ஆசிரியர் அங்கே வர்ணிக்கிறார். அதுவும் அந்த பெண் தலைவிக்கு தோழி சொல்கிற மாதிரி இருக்கிற கவிதை இது. மூதில் அருமன் பேரிசை சிறுகுடிங்கிறார். அந்த காலத்தில் அருமன் ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, புகழ்பெற்ற மனிதன். அந்த அருமன்கிற பெயரில் வந்திருக்கக்கூடிய முதிய குடி, அது சிறுகுடியாக இப்போது இருக்கிறது. மெல்லியல் அறிவைங்கிறார் அந்த வீட்டு பெண்ணை அந்த சொல்லுகிற போது. நறுவி முல்லை இளையரும் சூடி வந்தனர். எல்லோரும் அந்த முல்லைப்பூ சூடி விட்டார்கள். கார்காலம் விட்டது. அதை பார்த்துட்டு விரியுலை நன்மா நமர், நம்முடைய தலைவன் இருக்கிறானே, அழகான அந்த மயிர் உடைய குதிரை வைத்திருக்கிறானே, நல்ல குதிரை வைத்திருக்கிற தலைவன் இந்த கார்காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனானே, அவன் வந்துடுவான். அப்போ இது தோழி கூற்று பாடல், தலைவியை நோக்கி பாடுகிற பாடல். நீ கவலைப்படாதே, அவன் வந்து விடுவான்னு சொல்லுகிற அந்த பாடல். அந்த பாடலில் தோழி கூற்றில் ஆசிரியர் இந்த காகத்தை பதிவு செய்கிறார். எப்படி அந்த காகம் அந்த கலையில் உட்கார்ந்து கொண்டு எல்லோரையும் அழைத்தது, கிளை பயிர்ந்து. அதுவும் சொல்கிறப்பவே குழுவின்னு இருக்குங்கிறார். கூட்டமாக தான் இருக்குமா காகம். அப்போது 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே நற்றினையில் இந்த காகத்தினுடைய செயல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றையிலேருந்து இந்த வரலையும் இந்த காகம் இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். நல்ல பல சொற்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. வளைந்த கண்கள், பயிர்தல்னா அழைத்தல், கருணைக்கிழங்குக்கு 2 சுழி நெய் தான், செந்நெல் வெண்சோறு. ஒரு நல்ல ஒரு முரண் தொடையோடு அந்த கவிதை அமைந்திருக்கிறத பார்க்குறோம். குறுங்கால் கூழுடை நன்மனை, சிறிய கால்களை உடைய நல்ல வீடு, அங்கே கூழ் தான் எப்போதும் சாப்பிடுவார்கள். அப்போது ஒரு 12 வரி பாடல் இது.
இந்த முல்லைத்திணைக்கான கருப்பொருள்களும் இருக்கின்றன. பொதுவா நம்ம புலவர்கள் கருப்பொருள்கள் இந்த கருத்தை ஏற்றிச் சொல்றத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ 20ஆம் நூற்றாண்டிலும் இந்த காகம் வாழ்கிறது. நன்றி.